நம்ம வழிபடக்கூடிய கடவுள் அப்படின்னு நம்ம அவரை கடவுளாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவருடைய வாழ்க்கையிலே என்ன என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கவே கூடாது. இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா, நம்ம நிறைய அரசியல் தலைவர்களை கூட தெய்வமாக பாவித்துக் கொண்டிருப்பார்கள். நிறைய அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள். இன்றளவும் உயிரோடு இருக்கக்கூடிய தலைவர்களையும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். அவர்கள் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பார். ஆனால் அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் எவ்வளவு துன்பங்களை சந்தித்திருப்பார்கள், எவ்வளவு தூரம் இடையூறுகளை கடந்து வந்திருப்பார்கள், நிறைய தடைகளை எல்லாம் உடைத்துத்தான் அவர்கள் ஒரு தலைவர்களாகவே மாறி இருப்பார்கள். இது போக அவர்களுடைய பர்சனல் லைஃப் எடுத்துட்டா அவ்வளவு ஒன்றும் சிறப்பாகவும் இருக்காது. ஒரு பர்சனல் லைஃப்ல அவங்க ரொம்ப சிறப்பா இருந்தாங்கன்னு பார்க்கவே முடியாது. மிகச்சிறந்த ஆளுமைகளை பற்றி பேசுகிறேன். ஆனால் அவர்களையும் நாம் பின்பற்றித்தானே வருகிறோம். ஏன் அவர்கள் சொன்ன கருத்துக்களை மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அவர்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை தானே. அவர்கள் பர்சனலா எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். அதுக்குத்தான் எப்படி சொல்லுவான்னா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவா. அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வினை பார்ப்பதை விட அவர்கள் அதன் மூலமாக எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு மற்றவர்கள் மேல் எப்படி அன்பு செலுத்தினார்கள், மற்றவர்களை எப்படி வாழ வைத்தார்கள் என்பதைத்தான் பார்க்க வேண்டும்.